பார்க்க போகிறது வந்து ஃபினாப்தலின் வினை, அதாவது ஆல்கஹால். அதே பாடத்தில் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டஃப்பாக தெரியும் உங்களுக்கு. ஃபினாப்தலின் வினை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா தாலியன் ரியாக்ஷன் அப்படின்றது. தாலியன் ரியாக்ஷன். நீங்கள் தமிழ் மீடியத்துலேயும் இப்படி தாலியன் வினைன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். தாலியன் வினை. ஏன்னா ஆன்சர் ஒன்று தான், நான் நேம் வந்து மாறிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து இது என்ன சார் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இதில் கொடுத்துட்றேன்னா ஃபீனால் ப்ளஸ் தாலிக் அன்ஹைட்ரைடு gives phenolphthalein. Concentrated sulfuric acid யூஸ் பண்ணலாம். தமிழ் மீடியத்தில் சொல்லிடுறேன். ஃபீனால் ப்ளஸ் தாலிக் நீரிலி அடர் H2SO4 ரீஏஜென்ட்ஸாக எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது நமக்கு ஃபினாப்தலின் கிடைக்கும். சரிதானா? சரி, இப்போ ஃபீனால் வேண்டாம், இதுக்கு பேர் வந்து தாலிக் அமிலம். தாலிக் அமிலம். தாலிக் ஆசிட். இதை நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்களேன், இதில் ஒரு ஹெச், இதில் ஒரு OH. ரிமூவல் ஆஃப் வாட்டர். மீதி இருக்கிறத அப்படியே ஸ்ட்ரக்சராக எழுதுங்க. CO இப்படி எழுதுகிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு CO இருக்கும், இங்கே தனியாக இருக்குது. இதை நம்ம இன்னொரு சாய்ஸாக இப்படியும் எழுதலாம் சார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு தேவையாக இருக்கிறதுனால அந்த பாண்டு வெளியில் கொண்டு வர மாதிரி காமிக்கலாம். அப்படி நீங்கள் எழுதணும். ஏன்னா ஓவுக்கு பாண்டு 2, கார்பனுக்கு 4, அந்த மெத்தடில் நான் எழுதியிருக்கிறேன் சார். இதுதான் தாலிக் அன்ஹைட்ரைடு. இப்போ நான் இதை எங்கே எடுத்து கொண்டு வரேன், ஃபீனாலை நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கலாம். அதான் ரொம்ப முக்கியமானது. ஃபீனால் வந்து ஒரு பென்சீன் ரிங்கில் எங்கே வேணுமானு அது OH இருக்கலாம் சார். முதல்ல அதை மைண்டில் வச்சுக்கலாம். இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கே இருக்கோ அது நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபீனாலோட இது ஸ்ட்ரக்சரை வந்து OH நான் இப்படி எழுதுகிறேன். இந்த இடத்துல ஒரு H. உங்களுக்கு ஒரு டவுட், இது ஒரு ஃபீனாலா சார்? ஆக்சுவலாக ஃபீனால் தான். எல்லா கார்னர்லேயும் Cயும் H இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியும். இங்கே CH இங்கே C இருக்கும், Hக்கு பதில் OH இருக்கும். CH இதை மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் 1வது கார்பன். ப்ளஸ் இதே மாதிரி இன்னொரு இது நம்ம சேர்த்துக்கிறோம். 2 இது. நீங்கள் ப்ளஸ்ங்கிறது இங்கே இந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். எழுதியாச்சு. இப்போ இதை இங்கே நான் கொஞ்சம் மேலே ஏற்றி எழுதுனேன் சார். அது கொஞ்சம் இடம் பத்தாதனால உங்களுக்கு புரியறதுக்கு பக்கத்தில் எழுதுனேன். கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. இந்த டபுள் பாண்ட் O இங்கே உள்ளதான் சார் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ என்ன வெளியில் போகுது அப்படின்னா ஒரு வாட்டர் வெளியில் போயிடும். வெரி கேர்ஃபுல். இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓவை தான் எடுக்கணும். இந்த ஓவை எடுத்துடக்கூடாது. எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் தப்பாக போயிடும், மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. கிவ்ஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அடர் H2SO4 எடுக்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய H, இதில் இருக்கக்கூடிய H, இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி டபுள், இந்த பாண்ட் இங்கே லிங்க் ஆயிரும், இந்த பாண்ட் இங்கே லிங்க் ஆயிரும். இங்கே இடம் பத்தாதனால இங்கே எழுதுனேன் சார். இப்போ பாருங்கள், இந்த டபுள் பாண்டை நான் இப்படி எழுதுறேன். ஓரளவு உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஒரு 2 தடவை 3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பென்சீன் இப்படி போட்டுட்டு விட்டுறக்கூடாது. இந்த கீழே OH இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கன்னா இந்த பென்சீன் கூட விட்டுருவாங்க, OH மறந்துடுவாங்க. ஏன்னா பேப்பர் வெலிஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பேப்பர் வரும்பொழுது நாங்கள் வேல்யூ பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் தவறு பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃபினாப்தலினுடைய சரியான ப்ராடக்ட்டு. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி எழுதுனா மார்க் உண்டா சார்னா கண்டிப்பாக உண்டு. அவ்வளோதாங்க சார். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேன். இது நீங்கள் வந்து எழுத வேண்டியது கிடையாது. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.